ஹாய் அப்போ அமித் பொண்டாட்டி அவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அவருக்கு. உன் கேமை நீ விளாடணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்வதி அவள் கேமை விளாடுதா, நீ யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்க, நீ கல்யாண புரோக்கர் ஒன்றும் இல்லை. அவங்க வேணால் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுவாங்க, அவங்க ஒரு கேம் விளாடுதாங்க, அவங்க விளாடுவாங்க. பின்ன அரோரட்ட அதிகமாக பேசாத, பின்ன நம்ம இவட்ட சாண்டாட்ட அவங்க ஒரு கேம் விளாடுதாங்க, சேச்சி நல்ல ஒரு கேம் விளாடுதாங்க, அவங்க அதில் போவாத, நீ ஏன் அவங்களுக்கு டைம் கொடுக்க அப்படின்னு சொல்லி. இல்லைப்பா அம்மா இருக்குது, எனக்கு யாருமே நீ சந்தைப்படுவே சந்தைப்படாமல் இருக்கும், கேமை நீ விளாடுதா, நம்ம என்னத்துக்குள்ளே வந்திருக்கணும் நமக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போன ஆள். அவன் பொண்டாட்டி வெளியே போனோன்னே பார்வதியும் இவங்களும் இருந்து பேசுகிறாங்க. யார் பார்வதி அமித் வந்து பேசும்போது பார்வதிகிட்ட ஒரு சொல்லியிருப்பாங்களா, நீ விளாடக்காண்டி பார்வதி ஓன் கேமு விளாடக்காண்டி நீ ஏது லெவலுக்கு வேணாலும் நீ போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னோன்னே பார்வதி இடந்து உறுத்திட்டே இருக்குது. ஒரு மாதிரி இருக்காங்க, ஒரு மாதிரி படுக்காங்க, ஒரு மாதிரி இருக்காங்க, எல்லாத்தையும் கேட்காங்க. அப்போ இப்படி சொன்னானே இப்படி சொன்னாங்களே, இல்லை சீச்சி உன்னை பற்றி ஒன்றுமே சொல்லலை, என்னை பற்றி தான் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா பற்றி சொன்னாங்க, நீ ஏன் போன வாரம்லாம் அவங்கக்கிட்ட போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். உளறி தொலைக்கி அறிவுறு வேறு. இனி இதை போய் பார்வதிட்ட சாண்ட்ராட்ட போட்டு கொடுக்காத பார்வதி, அது ஒன்று ஏன் அவங்க போய் இவ்வளோ நேரம் ஏன் நேரம் முடிக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அப்படியே அவங்க வராங்க, அவங்க வந்துட்டு சாண்டை வராங்க, சாண்டை வந்து இருக்காங்க. சரி அப்போ அவங்ககிட்டையும் கேட்காங்க பார்வதி, இல்லை சே அவங்க அப்படியே ஒன்றும் சொல்லலை. அவங்க அப்படியே அங்கேருந்து பையன் நழுவி போகிறாரு, அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டார். போன மனுஷன் சும்மா இருக்க வேண்டியதுன்னு அங்கே போய் கமருதீன்டையும் கானவினத்தையும் சொல்லிட்டாரு. அவங்க என் பொண்டாட்டி இப்படிலாம் சொன்னான், என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன், இப்படிலாம் சொல்லிட்டா சாண்டாட்ட போயிரு. அப்போ கமருது தானே, நான் போன வருமே நான் சொன்னோம்ல, அவங்க ஒரு கேம் விளாடுதாங்க, நீ சும்மா இருன்னு சொன்னோம்ல, நீ கேட்டியா அப்படின்னு சொன்னோன்னே பிற பார்வதி பற்றியும் சொன்னாங்க. அவள் ஒரு கேம் விளாடுதா, அவங்ககிட்ட போய் இருக்காது, அவங்ககிட்ட பேசாத அப்படின்னு. ஏய்யா தலையில் ஏதாவது இருக்கா, அவன் எதாவது ஒன்றுனா அங்கே போய் சொல்லி கொடுத்துருவான். சொந்த பொண்டாட்டி சொன்னதை போய் அங்கே போய் சொல்லுவியா, யார்கிட்டயே சொல்லுவியா? சாண்ட்ரா பற்றி சொல்லட்டும், இல்லை நான் கனியை பற்றி சொல்லட்டும், அமீரை பற்றி சொல்லட்டும், யாரை பற்றி சொல்லட்டும், அதை போய் சொந்த பொண்டாட்டி சொன்னதை போய் உடனே ஒரு மினிட்டு போய் அங்கே தலைப்பு வந்ததை கேட்டு போல தாண்டி இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒன்று போய் சொல்லி கொடுத்துட்டேன். என்னையா அப்படி தான் தோணுது. அதுக்கு பிறகு அவருக்கு நான் சொன்னோம்ல, அவட்ட போய் அவங்ககிட்ட போய் ரொம்ப இருக்காதுன்னு நான் சொன்னோம்லான்னு கபடி சொன்னோன்னே அதுக்கப்புறம் பார்வதி பற்றி இப்படி சொன்னாங்க, அவங்க ஒரு கேம் விளாடுது, அவங்ககிட்ட பேசாது, அவங்ககிட்ட போய் இருக்காது, ஏன் அவளுக்கு சமயம் நேரம் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டேன். இவர் பேசுனா கமருதீன் அவள் பார்வதிட்ட பேசும்போது சொல்லாமல் இருப்பாரா? சொல்லுவார்ல, கான மீனத்தை மாத்திரம் ஒன்றும் சொல்லலை, பாக்கி எல்லாம் சொல்லிட்டேன். இந்த வீட்டிலே